எபிசோட் நம்பர் 73 மற்றும் 74ல சிதம்பரத்துக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற நம்ம ஃபுல் ஃப்ளாஷ்பேக்கையும் பார்த்தோம். இப்போ எபிசோட் நம்பர் 75 மற்றும் 76ல இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில ஏகப்பட்ட ட்விஸ்ட் மற்றும் சர்ப்ரைசஸ் இருக்குங்க. அது எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த வாரத்துடைய இன்ட்ரோவையும் நம்ம ஃபர்ஸ்ட்டே பார்த்துரலாம். எடுத்த உடனே கிச்சன்ல ரம்யாவும், நம்ம ஐஷுவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரம்யா வந்து ஐஷூட்ட, "வெற்றிய பத்தி என்ன நினைக்கிறீங்க?" அப்படின்னு கேட்ட உடனே, ஐஷு வந்து, "உன் வேலைய பாரு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரி நானே சொல்லிடுறேன், டைரக்ட்டா சொல்லிடுறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "நான் வந்து வெற்றிய லவ் பண்றேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத கேட்டதும் ஐஷு வந்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இதோடைய ஆக்சுவல் சீன் என்ன அப்படிங்கிறத நம்ம எபிசோட் நம்பர் 76ல பார்ப்போம். நீங்க வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க இப்போ எபிசோட் நம்பர் 75 பார்க்கலாம். எடுத்த உடனே நெடுமாறன் அவருடைய ஆஃபீஸ்ல இருக்கிறாரு. அங்க கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருந்துட்டு, மார்ட்டினுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்றாருன்னா, "எனக்கு கொஞ்சம் டைம் குடுங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாரு. அவரும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்தது நமக்கு பேன்ட்ரி காட்டுறாங்க. அங்க ரம்யாவும், வெற்றியும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வெற்றி ஏதோ ஒரு ஸ்பெஷல் டிஷ் பண்ற மாரி தெரியுது. ரம்யா வந்து இது என்ன அப்படின்னு கேட்டோன்னே, வெற்றி வந்து நான் ஐஷுக்காண்டி பண்றேன் அப்படின்ட்டு சொல்றாரு. எனக்காண்டிலாம் இந்த மாரி எதுவும் ஸ்பெஷலா பண்ணலையே அப்படின்னு சொன்ன உடனே, "அன்னைக்கு தான் பலாப்பழங்குள்ள அந்த ஸ்வீட் பண்ணி குடுத்தேனே மறந்துட்டியா?" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. எடிசன் சொல்றாரு, "நானும் இந்த பேன்ட்ரில தான் இருக்கேன். எனக்கு எதுவுமே பண்ணி தர மாரி இல்ல" அப்படிங்கிற மாரி அவர் ஒரு சைட்ல புலம்பிட்டு இருக்காரு. பக்கத்துல வேணி, ஐஷு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஷாக் கிடைக்கும். என்னன்னா, ஐஷுவோட எக்ஸ் வந்திருக்காரு. பேன்ட்ரிக்கு பாவம் போல மூஞ்சி வச்சுட்டு நிக்கிற அவரு, ஐஷுட்ட சாப்பிடறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்குறாரு பாவம் போல. அவங்க வந்துட்டு, "இப்போ ஒண்ணும் ரெடி ஆகல. அங்க உட்காரு" அப்படின்னு சொல்றாங்க. வேணிக்கு தெரிஞ்சிருது. "ஏய் இது செலியன் தானே" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அவங்களும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. ரம்யா வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. வெற்றி கொஞ்சம் வெளிய போயிருக்கிறாரு. ஐஷு வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, வெற்றி வந்து ஐஷுக்காண்டி பண்ணி அந்த ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்த அந்த ஸ்வீட்ட கொண்டு போய் அவர்ட்ட குடுத்துடுறாங்க. வெற்றி வந்து அந்த வச்சிருந்த ஸ்வீட்ட காணாம தேடுறாரு. ரம்யா வந்து, "என்ன தம்பி என்ன தேடுற?" அப்படின்னோனே, அந்த ஸ்வீட்டுன்னோனே, "அங்க பாரு" அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா வெற்றி ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருப்பாரு. இந்த ஸ்வீட் வந்து ஐஷுக்கு அவர் ஏன் பண்றாருன்னா, ஐஷு அந்த இன்கிரீடியன்ட்ஸ்குள்ள அந்த டீலர்ஸ்ட்ட பேசி அவங்களுக்கு எல்லா அந்த இன்கிரீடியன்ட்ஸும் வாங்கி குடுத்துருப்பாங்களே அதுக்காக அப்படின்ட்டு. ஏதாவது ஸ்வீட் பண்ணி அதோட தேங்க் யூ சொன்னா நல்லா இருக்கும்ல அப்படின்ட்டு அவர் சொல்லியிருப்பாரு. ரம்யா சொல்றாங்க, "சரி விடு. நீ வந்து வாயால தான் தேங்க் யூ சொல்லணும்னு இருக்கு போல இருக்கு" அப்படிங்கிற மாரி சொல்லி, அவங்க கலாய்ச்சிட்டே இருக்கிறாங்க கன்டினியூஸா வெற்றிய. அப்படியே பக்கத்துல இருக்கிற வேணிட்ட, "இது யாரு?" அப்படின்னோனே, ஐஷுவோட எக்ஸ்ன்னு வேற சொல்லிடுறாங்க வேணி. வெற்றி என்னது எக்ஸா? அப்படிங்கிற மாரி முழிச்சிட்டு இருக்காரு. அடுத்ததா ஐஷு போய் அவர்ட்ட பேசுறாங்க. அந்த ஸ்வீட்ட குடுக்குறாங்க. அவரு கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றாரு. "நான் வேலையில பிஸியா இருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "சரி நீ ஃப்ரீயா இருக்கும்போது பேசலாம்" அப்படிங்கிற மாரி அவரு சொல்லிடுறாரு. அடுத்ததா ஜான் வந்து நெடுமாறன் அவர்கள பார்த்துட்டு, கிச்சன் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிட்டு, நம்ம டீமும் வந்து அங்க ஷிஃப்ட் ஆக போறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாரு. சொல்லி முடிச்சுட்டு, இந்த பேன்ட்ரி வந்து நம்மளுடைய ப்ராஃபிட் மார்ஜின விட அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு நெடுமாறன்ட்ட. நெடுமாறன் வந்து ஒரே ஒரு அவங்க மிஸ்டேக் மட்டும் பண்ணட்டும். அப்புறம் நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாரு. அடுத்ததா ரியா கார்டன்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது, அவங்களுக்கு கொஞ்சம் லேசா தல சுத்துற மாரி ஃபீல் ஆகுது. ஸோ அவங்க அப்படியே உட்கார்றாங்க. அப்போ ஐஷு அத பார்த்துடுறாங்க. அப்புறம் ஓடி வந்து, "என்ன ஆயிட்டு ரியா? எல்லாம் ஓகேவா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல, இல்ல ஒண்ணும் இல்ல. எனக்கு ப்ராப்ளம் இல்ல" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்புறமா நம்ம ஐஷு வந்து ராஜனோட அந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. ராஜன் வந்து உன்ன சின்ன வயசுலேருந்து லவ் பண்றான் ரியா அப்படிங்கிற மாரி சொன்ன உடனே, ரியா என்ன சொல்லுவாங்கன்னா, "எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லுவாங்க. "எப்ப இருந்து தெரியும்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இப்ப தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி" அப்படின்ட்டு சொல்லுவாங்க. "அப்ப நீ இத பத்தி என்ன முடிவு எடுக்க போற?" அப்படிங்கிற மாரி கேட்பாங்க ஐஷு. அதுக்கு வந்து, "என்னோட பர்சனல் லைஃப்லயே வந்து நெறைய போயிட்டுருக்கு. இப்ப தான் டிவோர்ஸும் ஆயிருக்கு. எனக்கு வந்து அதுலருந்தே இன்னும் ஃபுல்லா நான் வெளிய வரல" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இப்ப இத பத்தி என்னால கண்டிப்பா யோசிக்க முடியாது" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அடுத்ததா ஜான் மற்றும் நெடுமாறன் பேன்ட்ரில எப்பன்டா தவறு நடக்கும்? அத வச்சு இஷ்யூ பண்ணலான்னு வெயிட் பண்றாங்க இல்லையா? ஸோ அதுக்கேத்த மாரி ஜான் வந்து என்ன சொல்லுவாருன்னா நெடுமாறன்ட்ட, "பேன்ட்ரிலருந்து சர்வ் பண்ண ஒரு ஃபுட்ல வந்து பூச்சி கிடந்திருக்கு. ஆனா நம்ம கிச்சன்லேருந்து சர்வ் பண்ண ஃபுட் நெனச்சு கஸ்டமர் நம்மள சத்தம் போடுறாங்க" அப்படின்னு சொல்லுவாரு. "நமக்காக ஒரு பேட் ரிவ்யூ போட்டு விட்டுருக்காங்க" அப்படின்ட்டு சொல்றாரு. நான் கஸ்டமர்ட்ட பேசினேன். அவரு என்ன சொல்றாருன்னா, "நாங்க அங்க வர்றதே ஆர்ஆர் ரெசார்ட்க்கு வர்றதே வந்து நெடுமாறனோட ஃபுட் சாப்பிடறதுக்கு தான். அப்போ அவரு தான் பொறுப்பு" அப்படின்னு சொல்றாரு. நெடுமாறன் வந்து, "அது ஓகே தானே. அவங்க கேட்கறதுல நியாயம் இருக்குல்ல" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, "இந்த இடியட்ஸ் இந்த பேன்ட்ரில உள்ள இடியட்ஸால நான் வந்து என்னலாம் வந்துட்டு என் தலையில வந்து ஏத்துக்க வேண்டியதா இருக்கு" அப்படின்லாம் சொல்றாரு. நான் வந்து கூடிய சீக்கிரமே நான் வந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படிங்கிற மாரி கோவத்துல சொல்றாரு. அடுத்ததா ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான 2 விஷயங்கள் நடக்குதுங்க. என்ன அப்படிங்கிறத ஒண்ணொண்ணா பார்க்க போறோம். ஒண்ணு வந்து நம்ம ராஜன் வந்து ரியாவ பார்க்க வராரு. அண்ட் அவர் மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாரு. என்ன சொல்றாருன்னா, "நான் இதுக்கு மேலயும் வந்து மனசுலயே வச்சுட்டே இருந்தோம்னா, அதுக்கு அர்த்தமே இல்ல. யார் என்ன நினைப்பாங்களோன்னு நெனச்சு நான் என் மனசுல வச்சுட்டே இருந்துட்டேன். இதுக்கு மேல நான் வைக்க மாட்டேன்" அப்படின்ட்டு சொல்றாரு. ரியா என்ன சொல்றாங்கன்னா, "நீ என்ன சொல்லப் போறன்னு எனக்கு தெரியும் ராஜன்" அப்படின்னு சொல்றாங்க. அவரு "தெரியுமா?" அப்படின்னு சொல்றாரு. அவங்க "ஆமா" அப்படின்னு சொல்றாங்க.
அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ என்னோட லைஃப்ல ஒரு குழந்தை வரப்போது. அதோட சேர்த்து என்ன ஏத்துக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா, ராஜன் என்ன சொல்றாருன்னா, குழந்தையும், ரியாவும் என்னோட பொறுப்பு அப்படிங்கிற மாரி ரொம்பவே கிளியரா அவரோட மனசுல இருக்கிற எல்லா விஷயங்களுமே ரொம்பவே அருமையா சொல்லிடுறாரு. ரியா வந்து எனக்கு இப்போ அவ்வளோ ஈஸியா அவ டக்குன்னு முடிவு எடுக்க முடியாத மாரி சொன்ன உடனே, நான் கண்டிப்பா உன் மேல பிரஷர் போடல. அப்படி பிரஷர் போடுற மாரி இருந்துச்சுன்னா, ஐ அம் ரியலி சாரி அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் இல்ல, இல்ல அப்படி ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ, அவரு மனசுல இருக்கிற எல்லா விஷயங்களையுமே ரியாட்ட சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போயிடுறாரு. அடுத்தது நமக்கு பேண்ட்ரி காட்டுறாங்க. அங்க வந்து கிச்சன் டீம் வந்து அவங்களோட எல்லா அந்த யூட்டென்சில்ஸ் எல்லாத்தையும், அப்புறம் அந்த ஹோம் அப்ளையன்ஸ் இது எல்லாத்தையுமே எடுத்து பேக் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ வெற்றி வந்து ஒரு ஃப்ரையிங் பேன கையில வச்சு பார்த்துட்டுருக்காரு. பெனிட் என்ன சொல்றாருன்னா, "ஏங்க இது வந்து உங்களுக்குள்ள தான், உங்க கிச்சனுக்குள்ள தான். கொஞ்சம் நல்லா வாகா இருந்துச்சுன உடனே நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன்" அப்படின்னு சொல்றாரு. வேணி என்ன சொல்றாங்கன்னா, "உனக்கு பிடிச்சிருந்தா நீயே வச்சுக்கோ" அப்படின்ட்டு. வெற்றி, "ஐயய்யோ! வேண்டாங்க. அப்புறம் அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகும்" அப்படின்னு சொன்ன உடனே, "இல்ல, இல்ல பரவால்ல நீ வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு வேணி குடுத்துடுறாங்க. உடனே வெற்றி ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு. எடிசன் வந்து கிச்சன் டீம் கிளம்புறது, அப்புறம் நம்ம வெற்றி ரொம்ப எமோஷனல் ஆகுறது, இதெல்லாம் பார்த்துட்டு, "ஜி அவங்க வந்து இங்க பக்கத்துல இருக்கிற கிச்சனுக்கு தானே போறாங்க. ஏதோ வந்து ரொம்ப வெளியூருக்கு போற மாரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க" அப்படின்ட்டு சொல்றாரு. "நீங்க தான் நினைக்கும்போது போய் பார்க்கலாமே ஆர்டர் எடுக்கும்போது" அப்படிலாம் போய் சொல்லும்போது, "இல்ல, இல்ல எனக்கு வந்து கிச்சனுக்குள்ள அலவுட் கிடையாது" அப்படின்ட்டு வெற்றி சொல்லுவாரு. உடனே நம்ம ஐஷு என்ன சொல்லுவாங்கன்னா, வெற்றி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து ரொம்ப தேங்க் யூ சொல்லுவாங்க. எங்களுக்கு வந்து அந்த பேண்ட்ரில பாதி இடம் குடுத்து, கோஆப்பரேட்டிவா இருந்ததுக்கு, எங்கள வந்து எதுவுமே பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு எங்கள எதுவுமே தொல்ல பண்ணாம இருந்ததுக்கு, ரொம்ப கோஆப்பரேட்டிவா இருந்ததுக்குலாம் தேங்க் யூ சொல்லுவாரு. அவரு வந்து இல்ல, இல்ல இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க் யூ அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறம் எடிசன்ட்ட வந்து இப்படி சொல்லுவார் இல்லையா, எனக்கு வந்து கிச்சன்ல போறதுக்கு அலவுட் இல்ல அப்படின்ட்டு. அத வந்து ஐஷு கேட்டுருவாங்க. அப்புறம் மறுபடியும் வெற்றிய கூப்பிடுவாங்க. அ கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ இனிமே கிச்சனுக்குள்ள வரலாம்" அப்படின்னு சொல்லிருவாங்க. ஏன்னா, அவங்க தான் வந்துட்டு வெற்றி இனிமே கிச்சனுக்குள்ள வரக்கூடாது அப்படின்ட்டு ராஜன்ட்ட சொல்லி தடை போட்டிருப்பாங்க. ஸோ, அந்த தடைய வாபஸ் வாங்குறேன் அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லிருவாங்க. இத கேட்டதும் நம்ம வெற்றி பயங்கர ஹாப்பி ஆயிருவாரு. வெற்றி ஐஷுவ "ஏங்க தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லுவாரு. ஐஷு இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டுருப்பாங்க. அப்புறம் ரமேஷ் ஸ்டைலா பின்னால திரும்பி பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க. உடனே நம்ம வெற்றி பயங்கர ஸ்மைல் பண்ணிட்டுருப்பாரு. அவருக்கு பின்னாடி நின்னு எடிசனும் அதே அளவுக்கு ஸ்மைல் குடுத்துட்டுருப்பாரு. சந்தோஷத்துல நம்ம வெற்றி அந்த ஆப்ரான கழட்டி அவர் பின்னால இருக்கிற மூஞ்சிலே வீசிருவாரு. அத ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பாரு எடிசன். பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கும் அந்த சீன். இதோட இந்த எபிசோட் முடியுதுங்க. அடுத்து நம்ம எபிசோட் நம்பர் 76 பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம அடுத்த எபிசோடுக்கு போலாம். எபிசோடோட ஸ்டார்ட்டிங்லயே ஷெஃப் நடுமாறன் ரகுபதி அவர்கள பார்க்க வராரு. கையில ஒரு என்வலப் வச்சிருக்காரு. ஜான் வந்து ஒரு தடவ ஒரு ஐடியா குடுப்பாரு. என்னன்னா, நம்ம பேண்ட்ரி அட்வர்டைஸ் பண்ணிக்கலாம் அப்டின்ட்டு. ஏன்னா, அதுல ரொம்ப ப்ராஃபிட் வருது இல்லையா? அதனால. ஸோ, அது விஷயமா பேசுறதுக்கு வந்து இங்க வந்திருக்காரு. ஆனா, இங்க வந்து பார்த்தா, ரகுபதி ரொம்ப இருமிட்டு இருப்பாரு. அவர பார்த்தாலே வந்து அவருக்கு உடம்பு சரியில்ல அப்டின்ட்டு தெரியும். ஆனா, இவர பார்த்ததுமே என்ன பண்ணிருவாருன்னா, தண்ணி எடுத்து குடிச்சுட்டு, "ஒண்ணும் இல்ல, ப்ராப்ளம் இல்லன்னு" சொல்லிருவாரு. நெடுமாறன் மறுபடியும் கேட்பாரு, "சார் உங்களுக்கு பார்த்தாலே வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லன்னு தெரியுது. நான் வேணா அப்புறம் வரேன். நீங்க வந்துட்டு ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் வேணுமான்னு?" கேட்கும்போது, "இல்ல, ஐ அம் ஓகே" அப்படின்னு சொல்லிடுறாரு. "நீங்க என்ன பேச வந்தீங்களோ அத பேசுங்க" அப்படின்ட்டு சொல்றாரு. நெடுமாறன் வந்து அந்த பூச்சி விழுந்துச்சு இல்லையா பேண்ட்ரியோட சாப்பாடுல, அத சொல்லிடுறாரு. அப்புறமா நான் வந்து பேண்ட்ரிய வந்து இஃப் யூ இட் இஸ் ஓகே வித் யூ நான் வந்து அத நடத்தலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லி, அண்டர்டேக்கிங் லெட்டர வந்து ரகுபதியிடம் குடுத்துட்டு போயிருவாரு. அடுத்தது ஐஷு செலின பார்க்க போறாங்க. "ஏன் இந்த மாரி நீ சொல்லாம கொள்ளாம என்ன கோஸ்ட் பண்ணிட்டு போயிட்ட?" அப்படின்னு கேட்கும்போது, அவரு என்ன சொல்றாருன்னா, "எனக்கு யுகேல இருக்கிற அப்பாவுக்கு உடம்பு சரியில்லன்னு மெசேஜ் வந்துச்சு. நான் அங்க போய் பார்த்தா, நான் போய் சேர்றதுக்குள்ளயே வந்து அப்பா இறந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம நான், எங்க அம்மா எல்லாருமே நாங்கலாம் ஃபேக் பாஸ்போர்ட்ல தான் அங்க இருந்தோம். ஸோ எங்கள வந்து அங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 6 மாசம் வந்துட்டு ஃபுல்லாவே வந்து எங்கள வந்துட்டு டீடெயின் பண்ணிட்டாங்க. அங்கேயுமே வந்து அவுட் சைட் வேர்ல்டு கூட கான்டாக்ட் இல்லாம போயிட்டு" அப்படின்ட்டு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம 2 வருஷமா வந்து அந்த கோர்ட் கேஸ் இது விஷயமா தான் அலைஞ்சேன். இப்ப தான் வந்து எல்லாமே சரியாயிட்டு. அதான் உன்ன பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஐஷு வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. இந்த மாரிலாம் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே. ஃபர்ஸ்ட்டு அவரு ஏமாத்திட்டு போயிட்டாருன்னு தான் நெனச்சிருப்பாங்க. ஆனா, அவருக்கு பர்சனல் லைஃப்ல இவ்ளோ ப்ராப்ளம் ஆயிருக்குன்னு தெரிஞ்சோனே ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவரு வந்து நான் இப்போ யுகேல ஷெஃப்பா இருக்கேன் அப்டின்ட்டு சொல்லுவாரு. ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிருவாங்க. அடுத்ததா "எப்படி நீ இவர்ட்ட போய் சேர்ந்த?" அப்டின்னு கேட்டா, யார்ட்டன்னா நெடுமாறன்ட்ட அப்டின்ட்டு சொல்லிட்டு இருப்பாரு. ரொம்ப கோவக்கார ஆள்லாம் அப்டி இப்டிலாம் சொல்லிட்டு, நார்மலா நெடுமாறன் என்ன பார்த்து என்னலாம் கமெண்ட் சொல்லுவாங்களோ, அத ஃபுல்லா ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருப்பாரு. ஐஷு என்ன சொல்லுவாங்கன்னா, அவரு என்னோட அப்பா அப்டின்னு சொல்லுவாங்க. "என்னது உன்னோட அப்பாவா? நீ சொல்லவே இல்ல. படிக்கும்போது கூட என்கிட்ட சொல்லல" அப்டிலாம் சொல்லுவாரு. இப்போ உடனே வந்து இத பத்தி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுமேன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுப்பாரு. ஐஷு வந்து அந்த டக்குனு ஃபோன புடுங்குவாங்க. "இல்ல, இல்ல அப்படிலாம் பண்ணாத" அப்படின்னு. உடனே அவரு ஃபோன புடுங்கிக்குவாரு. அப்புறம் 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க. அடுத்ததா ரொம்ப ஃபன்னியான விஷயம் நடக்குது. ஸ்டெல்லாக்கு பாண்டி எப்படி அந்த துண்டெல்லாம் மடிக்கணும்னு சொல்லிக் குடுத்துட்டுருக்காரு. ஸ்டெல்லா சொல்றாங்க, "எனக்கு இந்த வாக்கி டாக்கி எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிக் குடு" அப்படின்னோனே,
அவரு இதான் சாக்குன்னு என்ன பண்ணுவாருன்னா, அவங்களோட ஷோல்டருக்கு மேல கூடி அந்த ஒரு கைய கொண்டு போயி, அந்த 5 விரலையும் கூட்ட வலிக்க சொல்லுவாரு. எதுக்கு அப்டின்னா, அந்த விரலையும் புடிச்சு, அதுல ஒரு விரல வச்சு இந்த பட்டன அமுக்கி, அதுக்கப்புறம் பேசணும் அப்டின்னு சொல்லுவாரு. உடனே அவங்களும் வந்துட்டு, "ஹலோ" அப்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா, "ஏன் நீ இந்த உத்தமன் அவர பார்த்தாலே பயப்படுதுனோன?" "உத்தமனா? அந்த ஆளுக்கெல்லாம் போய் யாராவது பயப்படுவாங்களா? நான்லாம் சுத்தமா பயப்படுறது கிடையாது." அப்படி இப்படின்னு உத்தமன்லாம் ஒரு ஆளா? அப்படிங்கிற மாரி வண்டியா உத்தமன பத்தி குறை சொல்ல ஆரம்பிச்சுருவாரு. கொஞ்ச நேரத்தில உத்தமன் வந்து பாண்டி பின்னாடி வந்து நிப்பாரு. அப்புறமா ஹாய் அப்படிங்கிற மாரி முன்னாடி வருவாரு. பாண்டி வந்து ஷாக் ஆயிருவாரு. வந்து "சார் இப்ப தான் உங்கள பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருந்தேன்." அப்படின்ட்டு சொல்லுவாரு. "எது மாக்கான்களுக்கான ஒரு டிகிரி வச்சா, அந்த டிகிரி எனக்கு தான் கிடைக்கும்னு சொன்னியே அதுவா?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அந்த மாரி இவர் சொன்ன எல்லா குறைகளையும் ஒரு ஒண்ணா வரிசையா சொல்லுவாரு. இல்ல. அப்படிலாம் இல்லன்னு சொல்லிட்டு இருப்பாரு பாண்டி. அப்புறமா, "சார் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு நான் உங்கள பத்தி பேசுறேன்ட்டு?" அப்படின்ட்டு. அவர் சொல்லுவாரு, "நீ ஸ்டெல்லாக்கு இந்த வாக்கி டாக்கி எப்படி பேசணும்னு சொல்லிக் குடுத்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. "ஆமா" அப்படின்னோனே, "அந்த அமுக்கி பேசணும்னு சொன்னியே, அதுக்கப்புறம் விரல் எடுக்கணும்னு சொல்லிக் குடுத்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. 2 பேருமே ஷாக் ஆயிருவாங்க. அதுக்கப்புறம், அதுக்கு பனிஷ்மென்ட்டா, "என் துணியெல்லாம் முக்கி வச்சிருக்கேன், வந்து துவச்சு குடுத்துட்டு போ" அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிடுறாரு. அடுத்ததா, பிரியா ரொம்ப சந்தேகப்படும்படியா அங்க ரெசார்ட்ல போயிட்டு இருக்கிறத பார்த்து, வேணி அவங்கள ஃபாலோ பண்றாங்க. ரெசார்ட்டோடைய பேஸ்மெண்ட்ல ஒரு மோட்டார் ரூம் மாரி ஏதோ இருக்கு. அங்க போய் ஃபோட்டோலாம் எடுக்குறாங்க. அப்புறம் யாருக்கோ அனுப்பி வச்சுட்டு ஃபோன்லயும் பேசுறாங்க. இதெல்லாம் வேணி பார்த்துட்டு ரொம்ப டென்ஸ்ட் ஆயிடுறாங்க. ஏன்னா, இதுக்கு முன்னாடி இப்படி தான் பவர் ரூம்ல போய் ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க பிரியா. அப்புறமா கிச்சன்ல வந்து அந்த பிளாஸ்ட் நடக்கும். இப்போ இவங்க என்ன பண்ண போறாங்களோ அப்படின்ட்டு அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு டென்ஷன் வந்துரும். அடுத்தது நம்ம கிச்சன காட்டுறாங்க. ஜான் மறுபடியும் கிச்சன்ல வந்து ஸ்டார் ஷெஃப் காம்படிஷன பத்தி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நம்ம கிச்சன்ல இருந்து ஒரு ஷெஃப்பும், ஒரு ஷெஃப்பும் காம்படிஷனுக்கு போறாங்க. நம்ம ஷெஃப் நெடுமாறன் அவர்கள் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்ததா ஜான் அங்கேருந்து போனதுக்கு அப்புறமும் ஐஷு வருத்தமாவே நிப்பாங்க. வேணி என்னன்னு கேட்ட உடனே, "அப்பா என்ன செலக்ட் பண்ண மாட்டாருன்னு தோணுது. நான் இவ்வளோ எஃபோர்ட் போடுறேன். ஆனா அது அவரு பார்த்த மாரியே தெரியல" அப்படின்ட்டு சொல்லி வருத்தப்படுறாங்க. வேணி சொல்றாங்க, "இந்த கிச்சன்லயே நீ தான் வந்து அந்த காம்படிஷன் போறதுக்கு டிசர்விங்கான ஆளு. கண்டிப்பா ஷெஃப் உன்ன செலக்ட் பண்ணுவாரு" அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்படி செலக்ட் ஆனா நான் கண்டிப்பா வந்து இந்த காம்படிஷன்ல வின் பண்ணி அப்பாட்ட அந்த அவார்ட குடுப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அவர பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாங்க. வேணி வந்து கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அங்க வெளிய வெற்றி வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா கிச்சனுக்குள்ள என்டர் பண்றாரு. அவர் வந்து அங்க நின்னு ஒவ்வொரு இடத்தையா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப வந்து ஹேப்பியா ஃபீல் பண்றாரு. ஃபுட் ஆர்டர் குடுக்குற அந்த கவுண்டர்ல நின்னுகிட்டு அப்படியே அந்த அரோமாவெல்லாம் அப்படியே ஸ்மெல் பண்றாரு. இதெல்லாம் பார்த்து விக்கி வந்து பெரிய அவர கோவப்படுறாரு. "இங்க என்னடா பண்ற?" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. "உன்ன தான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல" அப்படின்னு சொன்ன உடனே, ஐஷு போய் கோவப்படுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, "நான் வந்து இந்த பேன வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இனிமே வந்து வெற்றி வரலாம்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்புறம் விக்கிட்டயும் கோவப்படுறாங்க. விக்கி வந்து ஐஷுட்ட என்ன சொல்றாருன்னா, "எதுக்கு வந்து அந்த பேன ரிமூவ் பண்ண? மறுபடியும் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணான்னா, நீ பொறுப்பேப்பியா?" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஐஷு வந்து, "நீ போய் உன் வேலைய பாரு விக்கி" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் ஆர்டர் எடுத்துக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வர சொல்றாங்க. அங்கருந்து உடனே போகாம நம்ம வெற்றி என்ன பண்றாருன்னா, அந்த சைடுல போய் அந்த செவுர போட்டு முத்துன்னு போட்டு முத்துறாரு. ரம்யாக்கு கண்டிப்பா வெற்றி வெளிய தான் நிக்காருன்னு தெரிஞ்சு போயிருது. வெளிய வந்து பார்க்குற ரம்யா, "என்ன?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிச்சனுக்கு வந்திருக்கேன்ல, அதான் ஒரு மாரி ஜாலியா இருக்குன்னு" உடனே, "அதுக்காக ஜாலியா இருந்த மாரி தெரியலையே" அப்படின்னு சொல்றாங்க. "வேற எதுக்கு மாரி இருக்கு?" அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. "நீ தான் சொல்லணும்" அப்படின்னு சொல்றாங்க. வெற்றி சொல்றாரு, "இல்ல என்ன பேன் பண்ணியிருந்தாங்கல்ல, இப்போ ஐஷுவே ரிமூவ் பண்ணதுனால" அப்படின்ட்டு சொல்றாரு. "ஐஷுவே" அப்படின்னு சொல்றாங்க ரம்யா. "ஆமா, என்ன?" அப்படின்னு சொன்னோனே கேட்ட உடனே, அவங்க கோவத்துல கதவ சாத்திட்டு போறாங்க. இவரு பின்னாடியே ஓடி போய் கதவ தொடுறாரு, கையில பட்டுருது. "ஐயோ!" அப்படின்னு சொல்லிட்டு, "ஏய் ரம்யா, ஏய் லூசு" அப்படின்னு சொல்லிடுறாரு இந்த கவுண்டர்ல நின்னுகிட்டு. கிச்சன்ல இருக்கிற எல்லாரும் வெற்றிய திரும்பி பார்க்குறாங்க. உடனே அவரு அசடு வழியிற மாரி ஒரு ஸ்மைல் குடுக்குறாரு. அடுத்ததா நமக்கு ரகுபதி அவர்களுடைய ஆஃபீஸ காட்டுறாங்க. அங்க அவருக்கு திடீர்னு ரொம்ப செஸ்ட் பெயின் வந்துருது. அவர் வந்து தண்ணி குடிக்க ட்ரை பண்றாரு, பண்ண முடியல. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற அந்த டெலிஃபோன் எடுத்து கால் பண்ண ட்ரை பண்றாரு. அதுவும் ரிசீவர் அவர் கையிலேருந்து கீழ விழுந்துருது. அவரால வந்து எதுவுமே பண்ண முடியல. நெஞ்சு வலி தாங்க முடியாம அப்படியே வந்து அங்கருந்து விழுந்துடுறாரு. யாரையும் கான்டாக்ட்டும் பண்ண முடியல. இப்ப அடுத்து அவரோட நிலைமை என்ன ஆக போதோ அப்படின்னு நெனச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடுத்தது அதான் அந்த இன்ட்ரோ சீன காட்டுறாங்க. கிச்சன்ல ஐஷுவும், ரம்யாவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு ரம்யா என்ன பண்றாங்கன்னா, ஐஷூவோட அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட பத்தி கேட்குறாங்க. "அன்னைக்கு வந்தது உங்க எக்ஸ் தானே?" அப்படின்லாம் கேட்குறாங்க. "எதுக்கு உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை?" அப்படின்ட்டு ஐஷு சொல்றாங்க. "வேலைய பாரு" அப்படின்ட்டு அவங்க சொல்லிருவாங்க. அப்புறமா ரம்யா அப்செட்டா இருக்கிறத பார்த்து, "சரி சொல்லு, என்ன சொல்லணும்?" அப்படின்னு சொன்ன உடனே, ரம்யா என்ன சொல்லுவாங்கன்னா, "எனக்கு தெரியல நீங்க எப்படி எடுத்துக்குவீங்கன்னு. அப்பதான் வெற்றிய பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னான்னா, நீ உன் வேலைய பாரு, நான் என் வேலைய பார்க்குறேன்னு" சொல்லுவாங்க. அதுக்கப்புறம், "இல்ல நான் டைரக்ட்டாவே சொல்றேன். நான் வெற்றிய லவ் பண்றேன்" அப்படின்னு சொல்லிருவாங்க. இத கேட்டு அப்படியே ஐஷு வந்து பயங்கரமா ஷாக் ஆயிருவாங்க. அது மட்டும் இல்லாம, அவங்க வந்துட்டு ஐஷுவ பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க. ஸோ, ஐஷு வேற வழியே இல்லாம வந்து ஒரு மாரி ஸ்மைலும் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காவும் இருக்கும். அப்புறம் ஒரு மாரி கொஞ்சம் லேசா கண் கலங்குற மாரி இருக்கும்.
இதோட நமக்கு இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. மொத்தமா இந்த வாரம் ரிலீஸ் ஆன 4 எபிசோடுமே ரெசார்ட்டுடைய ப்ரீ கிளைமாக்ஸ் மாரியே இருந்தது. இந்த 4 எபிசோட்லயுமே நெறைய முடிச்சுகள் அவிழ்க்கவும் பட்டிருக்கு. புதுசா ஒரு 2, 3 முடிச்சு போட்ட மாரியே இருக்குது. ஸோ இதெல்லாம் எங்க போய் முடியும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ அடுத்து வரப்போற 4 எபிசோட்ஸுமே இன்னும் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போது. நம்ம சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த எபிசோட்ஸோட ரிவ்யூவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்க எல்லாரும் இன்னொரு வீடியோல பார்க்குறோம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். பாய்.